நம்மளோட இந்த மினி கார்ட்டூன் சேனல்ல ஒளிபரப்பாயிட்டு இருக்க கோடீஸ்வரி சீரியல் இனி வேற லெவல்ல இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வருஷம் கழிச்சு நடக்க போற எபிசோட்ஸ் இனி வரப்போகுது. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாகவும் காமெடியாகவும் இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வருஷம் கழிச்சு வரப்போற ஸ்டோரியில நம்ம சரோஜா கோடீஸ்வரி ஆகுறாங்களா இல்லைன்னா இன்னும் அதே மாதிரி ஹோட்டல் தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்களான்னு பார்க்க மறந்துடாதீங்க. ஆனா உண்மையா சொல்றேன், கதை இனி வேற லெவல்ல இருக்க போகுது. டெய்லி நம்ம மினி கார்ட்டூன் சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். என்னும் வீடியேதான் நான் சுத்தவில்லை. என் மாமியார் கிளவி என்னும் திருந்தவில்லை. என் புருஷனும் மாறவில்லை. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லுகிறேன். கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். செல்லம்மாக்கா, என்னக்கா ஜாலியா இருக்கிய? ஷில்பா, நான் எங்க ஜாலியா இருக்கேன்? எனக்கு களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன். இல்லக்கா, நீங்க முன்னாடி மாதிரிலாம் இப்ப டென்ஷனாவே இருக்குது இல்ல. பீடி சுத்த ஆரம்பிச்சதுல இருந்து ஜாலியா தான்க்கா இருக்கிய. ஆனா என் பொழப்பு தான் இங்க சிரிப்பா சிரிக்குது. என்னாச்சு ஷில்பா? அதை ஏன்க்கா கேக்குறிய? அந்த ராசாத்தி அந்த பிள்ளையோட போட்டோட வரலன்னா வேலை கிடையாதுன்னு சொல்லிச்சுல்ல. ஆமா, அதுக்காக ராணி அக்கா வீட்டுக்கே போய் அந்த பிள்ளைய போட்டோ எடுத்துடலான்னு போனேக்கா. அப்படியா? ஆமாக்கா, அந்த பிள்ளையும் படிச்சிட்டு இருந்துச்சு. நானும் அவசர அவசரமா போட்டோ எடுத்தேனா, எல்லா போட்டோவும் அரையும் குறையுமா இருக்குக்கா. ஒழுங்காவே அந்த பிள்ளையோட முகமே தெரியல. ஐயோ, நான் என்னக்கா செய்யணும்? ஒழுங்காதான் போட்டோ எடுத்தேன். அந்த பிள்ளை அங்கிட்ட இங்கிட்ட நடந்து நடந்து படிச்சிட்டு இருந்துச்சா, அப்ப பார்த்து நானும் அவசர அவசரமா போட்டோ எடுத்தேனா, ஒரு போட்டோல கூட அந்த பிள்ளையோட முகமே தெரியலக்கா. ஒரு போட்டோல கண்ணு இருக்கு, ஒரு போட்டோல கால் இருக்கு, ஒரு போட்டோல கை இருக்கு. ஐயோ, நான் வேற அதை சரியா பார்க்காம கரெக்டா போட்டோ எடுத்துட்டேன்னு நினைச்சிட்டு ராசாத்திய கிட்ட கொண்டு போய் கொடுத்தேனா, அவிய உடனே அந்த போட்டோவை கொண்டு போய் அவிய மகன்கிட்ட கொடுத்தாவ. மகன் பார்த்துட்டு ஆசிருப்பான் போல. வந்து நீ கண்ணா பின்னாடி ஆசிட்டாவக்கா. ஒரு நாள் தான் டைம், அதுக்குள்ள போட்டோ கொண்டு வரலன்னா உனக்கு இங்க வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டாவக்கா. இப்ப என்ன செய்யனே தெரியல. ஷில்பா, நெட்டமாட்ட கேட்க வேண்டியதானே? அவ அங்கதானே வேலை பாக்கா. ஏக்கா, மைனி கிட்ட சொன்னாவிய எல்லாத்தையும் சொல்லி விடுவாவக்கா. அந்த ராசாத்தி வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. எங்க மைனி சரியான வளருவாயி. யார்ட்டையாவது எதையாவது வளரிட்டாவுன்னா அவ்வளவுதான் போச்சு, எனக்கு வேலை இருக்காதுக்கா. நானே வேற எங்கேயும் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு அங்க வேலை பார்த்துட்டு கிடக்கேன். ஷில்பா, பேசாம நீ என்னைய மாதிரி பீடி சுத்தா? எனக்கு பீடி சுத்தையும் தெரியாதுக்கா. தெரிஞ்சா நான் ஏன் அதுகிட்ட வேலைக்கு போக போறேன்? வீட்டுல நானும் உங்களை மாதிரியே உட்காந்துட்டு வேலை பார்ப்பேனே. அப்போ வேற ஏதாவது வேலை தேடு. சும்மா அது ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்க, எல்லாத்தையும் ஒன்னால செஞ்சுட்டு கிடக்க முடியுமா? எக்கா, இந்த ஒரு பாட்டை மட்டும் எடுத்து கொடுத்துட்டேன்னா போதும். அதுக்கு பிறகு அது எதுவும் கேட்காதுன்னு நினைக்கேக்கா. அதான் என்ன செய்ய ஏது செய்யனே தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சா சொல்லுங்களா? நானா? ஆமாக்கா, நான் யாருகிட்ட போய் கேட்பேன்? உங்ககிட்ட தான் எல்லா விஷயத்தையும் சொல்லி அதான் உங்ககிட்ட ஐடியா கேட்கேன். ஷில்பா, மறுபடியும் ராணி அக்கா வீட்டுக்கே போ. வேற என்ன செய்ய? அங்கதானே நெட்ட மாதிரி வேலை பார்க்க அவளை பாக்குறேன்னு சொல்லிட்டு போ. இதுக்கு மேல அங்க போனா என் மைனி அவ்வளவுதான் என்னைய க்ளோஸ் பண்ணிடும். ஏன் ஷில்பா? எக்கா, நேத்து போட்டோ பிடிக்க போனேல்ல, அதுக்கே ராணி அக்கா கிட்ட எங்க மைனியை தான் பார்க்க வந்தேன்னு சொன்னேன். எங்க மைனி ஒரே ஏச்சி, எதுக்கு வந்தா நீ இதுக்கு மேல வராத, வந்தா இங்க வேலை இருக்காது எனக்குன்னு சொல்லி அவக்கா. அதனால இன்னைக்கு நான் மறுபடியும் போனா அவியலுக்கு அங்க வேலையே போயிரும். பிறகு அதால எனக்கு தாக்க கஷ்டம். உனக்கு என்ன கஷ்டம்? அவிய தானே என்னோட 2வது சீட்டு பணத்தை கட்டிட்டு இருக்காவ. வேலை இல்லைன்னா எப்படி கட்டுவாவ? ஓ, அப்படியா? ஆமாக்கா. வேற யார்கிட்டக்கா அந்த பிள்ளையோட போட்டோ இருக்கும்? எட்ட மாதிரி அங்கதான் வேலை பார்க்க அவட்ட போட்டோ இருக்கா? இல்லக்கா, எங்க மைனிட்ட போட்டோ இல்ல. அதனால தானே ராணி அக்கா வீட்டுக்கே போய் எவ்வளவு போட்டோ எடுத்தேன். கடைசியில பார்த்தா அந்த பிள்ளையோட முகம் ஒழுங்காவே தெரியல. சரி, அணுகிட்ட கேட்டு பாத்தியா? அணுவோட தங்கச்சி தானே ஜெனி. கண்டிப்பா அணுகிட்ட போட்டோ இருக்கும். நீ போய் அணுகிட்ட கேட்டு பாரு. அணு பிள்ளைட்டியா? அவ ஏதாவது
அவளுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு நம்ம தான் உதவி செஞ்சோம், ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? அதனால அவ எதுவுமே தப்பா எடுத்துக்கிட மாட்டா. நீ சும்மா போய் சாதாரணமா போட்டோ வேணும்னு கேளு. இல்லக்கா சந்தேகம் வந்துரும். வேற ஏதாவது சொல்லி கேளு. என்னக்கா சொல்லி கேட்க? சும்மா பார்க்கணும் போட்டோதான்னு கேளு. இது வரைக்கும் அவளை பார்த்ததே இல்லைன்னு சொல்லு. எல்லாமாக்கா மறந்துட்டியல, கடை திறப்பு விழாக்கு அந்த பிள்ளை வந்துச்சுல்ல, நம்ம தான் பார்த்தோமே, எப்படி பார்க்கவே இல்லைன்னு சொல்ல முடியும்? ஒழுங்கா பார்க்கலன்னு சொல்லி சில்பா. அப்படியே காட்டினாலும் அவ போன்ல தானக்கா காட்டுவா, எனக்கு எப்படி அனுப்புவா? ஆமால, அதாக்கா எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னக்கா செய்ய? இங்க பாரு சில்பா, நீ மத்த வீட்டை போய் கேக்குறதுக்கு அணுகிட்டே கேட்கலாம். அனு நல்ல பிள்ளை, நம்ம வேற அவளுக்கு உதவி செஞ்சிருக்கோம். அதனால அவட்டே போய் போட்டோ கேளு. ஏதாவது காரணம் யோசிச்சுட்டு போ. சரிக்கா, நான் அணுகிட்டே போய் போட்டோ கேட்டு வாங்கிய வேற என்ன செய்ய? போட்டோ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு வேலையே இல்லை எனக்கு. சரி சரி, அணுகிட்ட போய் போட்டோ கேளு சீக்கிரமா, வேலை பெயர போகுது. சரிக்கா, நான் சரோஜாக்கா வீட்டுக்கு போறேன். அனு பிள்ளைய பார்த்துட்டு போட்டோ வாங்கிட்டு ராசாத்தி அக்கா வீட்டுக்கு போறேன்க்கா. சரி ஷில்பா. பாவம் ஷில்பா, அவிய தார அந்த 8000 ரூபாய் சம்பளத்துக்காக நாயா பேயா அலையா. நல்ல வேலை நான் அந்த வேலையை விட்டு வந்துட்டேன். இல்லைன்னா அந்த பொம்பளை இந்த வேலையை என்கிட்டயே சேர்த்து சொல்லியிருக்கோம். நான் தப்பிச்சிட்டேன். ஷில்பா தான் இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கா. போட்டோ கிடைக்கலன்னா வேலை வேற போயிரும் சொல்லியால. அனு எப்படியாவது போட்டோவை கொடுத்துடணும். அனு அனு ஏ அனுமா, வாங்கக்கா. அனுமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன்ல, நான் உனக்கு அக்கா கிடையாது, முறைக்கு அத்தை வரும். நல்லா இருக்கேன். சரிம்மா, நானும் சின்ன பிள்ளைதான், ஆனா முறை அப்படிதான் வரும். சரியத்த, உனக்கு நாங்க தான் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு எதுவும் மறக்கலத்த, நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஏன் கேக்குறீங்க? இல்லம்மா, அத பத்தி அதுக்கப்புறம் பேசவே இல்ல பத்தியா, அதான் மறந்துட்டியோன்னு நினைச்சேன். இல்ல, நான் எதுவும் மறக்கல. சரோஜாக்கா எங்க? அத்தை கடைக்கு போயிருக்காங்க. ஓஹோ அப்படியா? அனுமா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னது த? அது வந்து சொல்லுங்க த. போட்டோ வேணுமா? போட்டோவா? ஏன் போட்டோ எதுக்கு த? ஐயோ, எப்படி இந்த பிள்ளைட்ட கேட்க? தப்பா எடுத்துக்கிடுமோ? அது ஒண்ணும் இல்லன்னு, உன் நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் சூர்யாட்ட கேட்டு வாங்கி வச்சிருக்கேன். நீ கால் பண்ணும்போது உன் போட்டோவோட எனக்கு வரணும்ல, அதான் அதுக்கு செட் பண்ண போட்டோ தேவைப்படுது. உன் போட்டோ கொஞ்சம் அனுப்பி விடா. அத்தை, என்கிட்ட உங்க நம்பர் இல்லையே. என்கிட்ட இருக்கு, இரு நான் ஒரு 1000 மெசேஜ் போடி. சரித்த, ஒரு நிமிஷம் இருங்க, நான் என் போனை எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. எப்படா நான் சொன்னத நல்ல வேலை அனுபல நம்பிட்டா. நான் கூட எப்படி சொல்லன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா அவ போட்டோவை தானே அனுப்புறேன்னு சொல்லியிருக்கா. நம்மளுக்கு அவ தங்கச்சி போட்டோல வேணும். சரி சரி கேப்போம். அத்தை, அனுமா ஹைன்னு போட்டிருக்கேன் பாரு, அதுதான் என் நம்பரு. கொஞ்சம் போட்டோ அனுப்பி விடுமா? சரித்த, நல்ல போட்டோவா அனுப்புமா? சரித்த, இதை அனுப்பியிருக்கேன் பாருங்க. பாக்கே அழகா இருக்கு. நேர்ல விட போட்டோல அழகா இருக்கியே. தேங்க்ஸ் அத்தை. அப்படியே கொஞ்சம் உங்க அம்மா போட்டோவை அனுப்புறியா? அம்மா போட்டோ எதுக்கு அத்தை? அபிய நம்பரையும் நான் இங்க மைனிட்ட கேட்டு வாங்கி வச்சிருக்கேன். அபிய நம்பருக்கும் போட்டோ செட் பண்ணணும். அப்பதான் கால் வரும்போது தனித்தனியா ஒருத்தர் போட்டோ வருமா. இவியதான் பண்றாவன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் டக்குன்னு கால் எடுத்துருவேன். அத்தை, அதான் நேம் வரும்ல, அது கிட்ட வந்து கூர்ந்து பார்த்தாதானே தெரியும். போட்டோனா தூரத்திலே தெரியும்ல, அதுக்குதான். சரிதா, அம்மா போட்டோ அனுப்புறேன் இருங்க. எப்படா நல்ல வேலை, இதையும் நம்பிட்டா. தங்கச்சி போட்டோவை எப்படி கேட்க? அத்தை பாருங்க அத்தை, அம்மா போட்டோ அனுப்பியிருக்கேன். அழகா இருக்கு அனு. உங்க அம்மா சின்ன வயசு பிள்ளை மாதிரி அழகா இருக்காவ. ஆமாத்த, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அனுமா, உன் தங்கச்சி போட்டோவும் கொஞ்சம் அனுப்பா. அவ போட்டோ இருக்குத? நம்பர் இருக்குமா, எல்லாருக்கும் போட்டோ செட் பண்ணி வச்சிடலான்னு பாக்கேன். அதுக்குதாம்மா கொஞ்சம் அனுப்பா. சரித்த,
சரிதா, இதோ அனுப்பிட்ட பாருங்க. அனுப்பிட்டியா? ஆமாத்த பாருங்க. ஐ, உன் தங்கச்சி அழகா இருக்காளே. இந்த ஒரு போட்டோ போதுமா? எனக்கு வேலை போகாது. என்னது வேலை போகாதா? இல்ல இல்ல, வேலை முடிஞ்சிரும் சொன்னேன். நான் போய் எல்லார் நம்பருக்கு போட்டோ செட் பண்றேன். சரித, வாரேனு பிறவு பேசி. சரித, நல்லா பேசுறாங்க. நெட்ட மாதிரி சித்தி மாதிரி இவங்களும் நல்ல கேரக்டர் தான். பாட்டி, அத்தை வந்துட்டு போயிட்டாங்க. இல்ல பாட்டி, போட்டோ கேட்டு வந்தாங்க. அது ஒண்ணு இல்ல பாட்டி, நம்ம உங்களுக்கு கால் பண்ணோம்னு வச்சுக்கோங்களா, டிஸ்பிளேல நம்ம நம்பர் கூடவே நம்ம போட்டோவும் சேர்ந்து வரும். அந்த மாதிரி செட் பண்றதுக்காக போட்டோ வாங்கிட்டு போறாங்க. என் போட்டோ மட்டும் இல்ல பாட்டி, அம்மா போட்டோ, என் தங்கச்சி போட்டோலாம் வாங்கிட்டு போறாங்க. தெரியல பாட்டி, சித்திட்ட கேட்டு வாங்கினதா சொன்னாங்க. ஆமா பாட்டி, அத்தை அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க. சரி பாட்டி. என்னது, அவட்ட போய் கேட்டியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? கொண்டது கிட்டலாம் போய் போட்டோ வாங்கிட்டு வந்திருக்கா. மேடம், போட்டோ கிடைச்சதே பெரிய விஷயம் மேடம். அவட்டையாவது கேட்டு வாங்கிட்டு வந்தேனே, சந்தோஷப்படுங்க. ஆமா, நீ கண்ட கண்ட குப்பையில எல்லாம் போய் பொறுக்கிட்டு வருவா, நான் சந்தோஷப்படணும். அவளே எனக்கும் என் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிருக்கா. நீ போய் அவட்ட போய் போட்டோ வாங்கிட்டு வந்தா போல. மேடம், வேற வழி தெரியல மேடம். அவ சரோஜாக்கா வீட்ல தானே இருக்கா. அதாங்க போய். அப்போ அந்த சரோஜா கூட நீ பேசிட்டு இருக்கானே? ஐயோ இல்ல மேடம், சரோஜாக்கா கடைக்கு போயிட்டாவே. ஹோட்டல் வச்சிருக்காவல்ல, அங்க போயிட்டாவ மேடம். நான் வீர பார்க்கவும் இல்ல, பேசவும் இல்ல. உங்களுக்கு தான் தெரியுமே, நான் வீட்டுல பேசவே மாட்டேன் மேடம். இந்த பிள்ளைய தான் போய் பார்த்தேனா, அவட்டதான் ஏதேதோ பேசி போட்டோ வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்காங்க அந்த வீட்ல? எப்படி இருக்கானா என்ன மேடம் கேக்குறீங்க? அந்த ராணி பெரிய மகாராணி மாதிரி என் பிள்ளைய வச்சிருக்கேன்னு சொல்லுவா. அந்த வீட்ல எப்படி இருக்கா? நல்லாதான் இருக்கா மேடம். நல்லா இருக்காளா? பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு பிச்சைக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பா. அவளாது நல்லா இருக்காது. அது என்ன தண்ணி ஒழுங்கா பார்த்தா? இதெல்லாம் வீட்டுக்கார போய் பார்த்தாளா? ஆமா மேடம், கொஞ்சம் கஷ்டம் தான் படியா. அதானே, கஷ்டம் தான் படுவா வாழ்க்கையில. ஒரு நாள் அவளா நல்லாவே இருந்துக்கிட மாட்டா. என் பிள்ளையும் எங்களையும் ஏமாத்திட்டு போனவாவா. எப்பவுமே இந்த பிச்சைக்கார வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பா. போட்டோ ஒழுங்கா எடுத்துட்டு வந்தியா? ஆமா மேடம், அந்த பிள்ளை அனுப்பினதுனால போட்டோ நல்லா தெளிவா தான் இருக்கு. நீ போட்டோவை என் நம்பருக்கு அனுப்பி விடு. நான் பார்த்துட்டே பிறகு என் மைண்ட கொண்டு போய் காட்டி. நேத்து ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தியே, அதை பார்த்து என் மகன் மூஞ்சில காரி துப்பிட்டான். அப்படியே போட்டோ எடுத்துட்டு வருவா. மேடம், இன்னைக்கு போட்டோ நல்லா இருக்கு. எத்தனை போட்டோ அனுப்புன? ஒண்ணுதான் மேடம். ஒண்ணே ஒண்ணு. இத வாங்குறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம்? ஏதோ போட்டோவோட வந்தியேனே, நீ சும்மா ஓடியே. ஒழுங்கா போய் வேலையை பாரு. நான் போய் போட்டோ பாக்கே ஏதாவது ஏடகடமா இருந்தது அப்புறம் இருக்கு உனக்கு. மேடம், நல்லா இருக்கு மேடம் போட்டோ. பார்க்க தானே போறேன். சரி, இந்த பொம்பளை சரியான ஆளா இருக்கும் போல. எல்லாத்துக்கும் சிடு சிடுன்னு விழுது. போட்டோ எடுத்துட்டு வந்தாலும் ஏசுது, எடுத்துட்டு வரலனாலும் ஏசுது. அந்த சேனி பிள்ளை மட்டும் இந்த வீட்டுக்கு வந்துச்சு, அது வாழ்க்கை
வருஷம் கழிச்சு என் மகனை